வணக்கம். இவன் வந்து பக்கு பக்கு பிரீட சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 13 வயசு ஆனது. ஃபீமேல் குழந்தை. இதை வளர்த்தவங்க வந்துட்டு இதை வேண்டாம். அதாவது இவங்க கால் பாத்தீங்கன்னா அழுகி போயிடுச்சு, புழு வச்சு ஆம்புடேஷன் பண்ற ஒரு நிலைமைக்கு இருக்கு. ஆனா 13 வயசுன்றதால உங்களுக்கு இப்ப எதுக்கு பண்ண வேண்டாம் சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்க்கணும் நம்ம. ஏன்னா இன்ஃபெக்ஷன் இருக்கு அதிகமா. இது வளர்த்தவங்க வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, உங்களால ஒரு பிரீட் டாக்ஸ வளர்க்க முடிஞ்சா வளர்ங்க. இல்லைன்னா வளர்க்க முடியலன்னா நாய்க்களை வளர்க்காதீங்க. ஏன்னா 13 வயசுலதான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தேவைப்படுது. ஆனா வளர்த்தவங்களே விட்டுறப்ப அவங்களோட மனநிலையை யோசித்து பாருங்க. அவங்க எப்படி வாழ்வாங்க, எப்படி அவங்க பிரிஞ்சு இருக்கிறப்போ, அதாவது இன்னும் ஒரு வருஷம் வாழ வேண்டியவங்க ஒரு 2 மாசத்துல இறந்து போக நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா டாக்ஸை பொறுத்த வரைக்கும் தன்னோட ஓனருக்கு ரொம்ப ரொம்ப அவங்க மிஸ் பண்ணுவாங்க. ஆனா தயவு செய்து வந்து மனுஷங்க புரிஞ்சுக்கங்க. நம்மள மாதிரி ஒரு குணம் நாய்கள் கிட்ட பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க அன்புக்கும் நன்றிக்கும் எடுத்துக்காட்டானவங்க. இந்த மாதிரி குழந்தைங்களை ரோட்ல அபேண்டன் பண்ணாதீங்க. கடைசி வரைக்கும் கூட வைங்க. உடம்பு முடியாதப்பதான் அவங்களுக்கு அந்த பாசம் தேவைப்படுது. அது பக்குன்றது வந்து வாயே திறக்காத ஒரு குழந்தை. தயவு செய்து வந்து இந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த கர்மாக்கு பதில் சொல்லணும்.